ஹாய் ஆல், as a parent உங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையில சேவிங்ஸ் வச்சிருப்பீங்க கரெக்டா? ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபுட் அவங்களுக்கு நான் கொடுக்கறத அவங்களோட சேவிங்ஸா தான் நான் பாக்குறேன். நீங்க நல்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அவங்களுக்காக கட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியும்? என்னை சுத்தி இருக்க நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்டே என்ன தெரியுமா? என் பசங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கம்மா, என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்க. இவன் இனிஷியல் டேஸ்ல சுத்தமா சாப்பிடாம தான் இருந்தான். பட் ஒரு நாள் அவங்க கிட்ட உட்காந்து இதெல்லாம் புரிய வச்சேன் நான். சோ நீங்களும் ஒரு 5 நிமிஷம் உங்க குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுங்க. இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு முட்டை தோசையும் அது கூட ஃபைபருக்கு பனானாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இவனோட வாட்டர் பாட்டில்ல நெல்லிக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலா சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சது. ஒரு நாள் குக்கும்பர் ஒரு நாள் நெல்லிக்கான்னு கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும், தண்ணி நல்லா குடிப்பாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பம்கின் சீட்ஸும் சன்ஃபிளவர் சீட்ஸும் வேணும்னு அவனே கேட்டான். சோ ஸ்நாக்ஸுக்கு அதை பேக் பண்ணியாச்சு. அது கூடவே ஒரு ஜூஸும் கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிம்பிளா தேங்காய் சாதம் அது கூட நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ரசம் வச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கே அதுல காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அதிகமா இருக்குங்க. சோ ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகமாக்க விடாது. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த சக்கரவள்ளி கிழங்கு பசங்களுக்கு கொடுங்க. ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் அதிகமா கொடுக்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா லஞ்ச் பீரியட் டைம் கம்மியா இருக்கு. சோ வீட்டுக்கு வந்தது கொஞ்சமா தயிர் சாதம் போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு பனானா கொடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாதாமும் அது கூட ஒரே ஒரு டம்ளர் மில்க்கும் கொடுத்து இன்னி டே முடிச்சாச்சு. சோ இப்ப சொல்லுங்க உங்க பசங்களுக்கு நீங்க என்ன வகையான சேவிங்ஸ் பண்ண போறீங்கன்னு.